வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். வாங்க, இன்றைக்கி ஒரு சூப்பர் வீடியோ இருக்குது, வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டிவைஸ் ஒன்று சொல்லியிருந்தேன். நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவங்க காரைக்குடியில் இருக்காங்க, ராகவன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க. அவங்களோட கடையோட அட்ரஸ் தான் இது. ராகவா கூலிங் பாயிண்ட் ரெசிடென்டல் அண்ட் சர்வீஸ்னு போட்டிருக்காங்க. இவங்க வந்து பிசிபி போர்டு சர்வீஸும் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து ஒரு இந்த UVW மைக்ரோ கண்ட்ரோல் பேஸ்டு UVW டெஸ்டர் ஒன்று ரெடி பண்ணியிருந்தாங்க. அதை வந்து நான் கேட்டிருந்தேன், நமக்கு அனுப்பியிருக்காங்க. அது எப்படி இருக்குது, என்ன டெஸ்டிங் ஃபுல்லாக போட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ தான் இது. நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை நம்மளும் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது என்னென்னு. இது வந்து நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிவைஸு. அதை நான் இப்போ வந்து ஃபுல்லாக அன்பாக்ஸ் பண்ணி எனக்கு பார்சல் போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. நம்ம இப்போ பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த UVW டெஸ்டர் உங்களுக்கு வேணும்னா மேலே ஒரு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா இதில் அட்ரஸ் போடுறேன், இல்லைனா நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் அவங்க அட்ரஸு, அவங்க காண்டாக்ட் நம்பர் எல்லாமே டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். அதில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது நம்மள்கிட்ட கிடையாது, அவங்கள்ட்ட மட்டும்தான் கிடைக்கும். நானே வந்து அவங்கள்ட்ட வாங்கி தான் வச்சுருக்கேன். அதனால் நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி அவங்களே வாங்கிக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க, வேணுங்கிறவங்க கண்டிப்பாக இதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். தேங்க்யூ. இதுதான் நமக்கு இப்போ அனுப்பிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டிங் கிட்டு. இது வந்து இன்பில்டு பேட்ரி, சார்ஜ் போட்டுக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டைப் சி கேபிள் தான். டைப் சி கேபிளில் நீங்கள் வந்து சார்ஜ் போட்டுக்கலாம், அந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா இது ஒன்றுமே ஓப்பனிங்கே இல்லாத மாதிரி இருந்தது. என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு தான் நானும் ஃபஸ்ட்டு பார்த்தேன். அப்புறமா பார்த்தா இந்த ஸ்டிக்கரை வந்து பிச்சு எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு உள்ளே இருக்கிறதெல்லாம் தெரியுது. இங்கே பாருங்கள், இந்த சுவிட்சை ஆன் பண்ணால் உள்ளே இருக்க லைட்டு தெரியுது பாருங்கள். லைட்டு பிளிங்க் ஆகுறது. என்ன இது ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம அந்த ஸ்டிக்கர் எல்லாத்தையும் பிச்சு எடுத்துகிட்டு எப்படி இருக்குது என்னன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ இந்த ஸ்டிக்கரை பிச்சுட்டேன். இது வந்து ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த ஸ்டிக்கரோடு நம்ம அமைச்சிருக்காங்க. ஏன்னா அது ஸ்க்ராட்ச் ஆகிடுங்கிறதுக்காக. இங்கே பாருங்கள், இப்போ நான் பிரித்து எடுத்துட்டேன். எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து பக்காவாக நீட்டாக பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், எல்இடி. இப்போ இது வந்து UVW டெஸ்டரு. U மைனஸ் V மைனஸ் W மைனஸ், அதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா U ப்ளஸ் V ப்ளஸ் W ப்ளஸ். அதுக்கான மைக்ரோ கண்ட்ரோலர் IC, அதுக்கான ஆப்டோ கப்ளர்ஸு, அதுக்கான UVW பாருங்கள். UVW என்ன இது எல்லாமே அமைச்சிருக்காங்க. ரொம்ப டீசெண்டாக இருக்குது, நீட்டாக இருக்குது, பக்காவாக இருக்குது. இதில் எல்லாமே கிளியராக போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், என்னென்னு ஓப்பனாக தான் அப்படியே டிசைன் சர்க்கியூட் வந்து நல்லா நீட்டாக கிளியராக பண்ணியிருக்காங்க. சேஃப்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. UVWவில் எதுவும் ஆகாமல், சேஃப்டிக்காக எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்காக நல்லா பக்காவாக இருக்குது. இப்போ வந்து இதை ஆன் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், 6 LED எரிஞ்சிட்டு ஆஃப் ஆகிடுது. அதுக்கப்புறம் வந்து இந்த லைட்டு பிளிங்க் ஆகுது. ஆக்சுவலாக ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ப்ளூ கலர் லைட்டு பிளிங்க் ஆனிச்சுன்னா சார்ஜ் இருக்குது. இப்போ இதை வந்து நீங்கள் UVW டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அது UVW அவுட்புட் எப்படி இருக்குது, என்ன இருக்குது, கிளியராக இருக்கா இல்லைன்னு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ஹேண்டியாக இருக்குது பாருங்கள், ரொம்ப ஹேண்டியாக இருக்குது, ரொம்ப சின்னோண்டாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு பவுச்சில் பேக்கில் டூல் பேக்கில் பத்திரமா ஒரு சின்ன கவர் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா சேஃப்டியாக இருக்கும், ஸ்க்ராட்ச்லாம் ஆகாமல். இதை வச்சுக்கிட்டே நீங்கள் எங்கே வேணால் எடுத்துகிட்டு போய்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அவுட்டோரில் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட்டு, அதாவது சில இதில் வந்து அவுட்புட்ஸ் கரெக்டாக வருதா இல்லையா, போர்டு ப்ராப்ளமாக என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை அதுலேருந்து வர UVWலேருந்து வர ஒயரில் டேமேஜ் இருக்கா, ஒயரில் சரியாக கண்டினியூட்டி வரலையா, இல்லை கம்ப்ரஸர் வந்து ஸ்டார்ட் ஆகும், சில இது ஒழுங்காக ஸ்டார்ட் ஆகிட்டு ஆஃப் ஆகிடும். அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து IC ப்ராப்ளமாக. இது வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அங்கே சைட்டில் வந்து போர்டும் செக் பண்ணிக்கலாம். இதேமாரி PCB ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏதாவது ஒரு அவுட்புட் வரலாம் ஈஸியாக காட்டிடும். நமக்கு நார்மலாக நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு UVW டெஸ்டர் தான் வச்சுருக்கேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் கண்டினியூவாக ஓடும்போது மட்டும்தான் இதில் எல்லாமே அவுட்புட்ஸ் கண்டினியூவாக வரும். சப்போஸ் ஆஃப் ஆகிடுச்சு, உடனே ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னா உடனே கட் ஆகிடும். இதில் வந்து அப்படி கிடையாது. இது வந்து மைக்ரோ கண்ட்ரோல் பேஸுங்கிறதுனால நீங்கள் கொடுக்குற இன்புட் சிக்னலை சேவ் பண்ணி வச்சுட்டு அது கண்டினியூவாக ரன் ஆகிட்டே இருக்கும். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதை வச்சு கம்ப்ரஸர் கனெக்ட் பண்ணாமல் கூட நீங்கள் ஈஸியாக என்ன அவுட்புட் வருது எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். அதுக்காக தான் இது. இதை நான் லைவ் டெமோவும் உங்களுக்கு நான் இது பண்ணி காட்டுறேன். இது நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இது நம்ம டெஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது என்னன்னு நான் எல்லாமே உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோட்ரு போட்டு பார்த்தோம். இப்போ அந்த மோட்ரு லைனை வந்து கழட்டி விட்டுட்டு UVW டெஸ்டரை கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதில் 6 அவுட்புட்ஸும் கரெக்டாக வருதா என்னன்னு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம், பக்காவாக இருக்கா இல்லையான்னு. மிச்சம் எல்லாமே பார்த்துட்டேன். ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன், இந்த டோர் சுவிட்ச் எதுனாலலாம் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டேன். இந்த ரிலே ப்ராப்ளம் இருந்தாலும் வரும்,
இங்கே வர்ற சப்ளை, இங்கேருந்து வர்ற சப்ளை கட்டாயிருந்து பிரச்சனை இருந்தாலும் வரும். எனக்கு வந்து இந்த இடத்துல லைன் எரிஞ்சிட்டு இருந்தது, அது தண்ணி பட்டிருக்கலாம், இல்லை மாய்ச்சர் ஆகிட்டு இருக்கலாம், அதனால கூட எரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை லோட் ஆகி கூட எரிஞ்சிருக்கலாம். இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா அதனால் இந்த ரிலே ஆக்டிவேட் ஆகலை அப்படின்னாலும் வரும். அப்புறம் இந்த ஆப்டோ கப்ளர் ஃபெயிலியராக இருந்தாலும் உங்களுக்கு வந்து டோர் எரர் வரும். அப்புறம் இந்த லைனு, அந்த லைனுக்கு எங்கேருந்து லைன் வருது, சப்ளை வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூஸ்லேருந்து வருது. இந்த ஃபியூஸ் ஃபெயிலியர்னாலும் உங்களுக்கு டோர் லாக் எரர் வரும். இதெல்லாம் செக் பண்ணுங்கள் பக்காவாக. செக் பண்ணிவிட்டு இப்போ நான் ஆன் பண்ணுறேன் பாருங்கள். யூனிட் ஆன் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி நம்ம UVW டெஸ்டரை ஆன் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், UVW டெஸ்டர் இப்போ ரெடி ஆகிடுச்சு, ஆனில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணுறேன், ஸ்டார்ட் கொடுத்துட்டேன், டோர் சுவிட்சு க்ளோஸ் ஆகிடுச்சு, டோர் க்ளோஸ் ஆகிடுச்சு. அவுட்புட் வந்ததுன்னா இப்போ நமக்கு வந்து அதில் தெரியும் அவுட்புட் எப்படி வருது என்னன்னு. நமக்கு இங்கே மோட்ரு கனெக்ட் பண்ணலாம் எரர் வந்துடும். எரர் வந்தாலும் இதில் அவுட்புட் காட்டிக்கிட்டே இருக்கும். அதுக்கு தான் இந்த UVW டெஸ்டர். நம்ம வச்சுருக்க UVW டெஸ்டர் பார்த்தீங்கன்னா உடனே வந்துட்டு கட் ஆகிடும். திருப்பி இங்கே பாருங்கள், அவுட்புட்ஸ் வந்துருச்சு. இங்கே பாருங்கள், எல்லா அவுட்புட்ஸும் காட்டுது பாருங்கள். இப்போ கரெக்டாக இருக்குது. இதுலேருந்து எல்லாமே பக்காவாக அவுட்புட்ஸ் வருதுன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு பாருங்கள். எல்லா லைட்டும் 6 லைட்டும் எப்படி எரியுது பாருங்கள். இப்போ கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். இதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக டெஸ்ட் பண்ணிக்க முடியும். இங்கே பாருங்கள், இப்போ மாறி ஒர்க் ஆகுது. ஏன்னா இது வந்து ரிவர்ஸ் ஃபார்வேர்டில் ஓடும், அதனால வந்து மாற்றி மாற்றி தான் காட்டும். இதில் இப்போ 6 லைட்டும் 6 லேம்பும் மாறி மாறி எரியுது பாருங்கள். ஒரு இது மாதிரி சர்க்குலேட் ஆகுது, உங்களுக்கு ரொட்டேட் ஆகுறது. இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் கரெக்டாக எப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு. ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஓடிக்கிட்டு இருக்கு, மோட்டர் அப்பப்போ ஜர்க்காய் ஓடும், அதனால உங்களுக்கு இந்த மாதிரி காட்டுது. 6 LED எரியறதுனால பக்காவாக இருக்குது. இப்போ போர்டு நமக்கு ஒர்க் ஆகுது. இப்போ நான் இதை பாஸ் பண்ணிட்டேன், ஆஃப் பண்ணிட்டேன். இருந்தாலும் எனக்கு அவுட்புட் காட்டுது பாருங்கள். அது கொஞ்சம் நேரம் ரீசெட் ஆகிற வரைக்கும் நமக்கு வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுற வரைக்கும், இல்லை அதுவே தானாக ரீசெட் ஆகிற வரைக்கும் வந்து ஆன் காட்டிக்கிட்டே இருக்கும். இதை வச்சு வந்து சப்போஸ் நீங்கள் போர்டு உடனே கட் ஆகிட்டா கூட, சிக்னல் வரலன்னா கூட இதில் சிக்னலை சேவ் பண்ணி வச்சு நமக்கு காட்டும். இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஒயரை மட்டும் கழட்டி விட்டுறேன். பாருங்கள் சிக்னல் எப்படி காட்டுதுன்னு பார்க்கலாம். இப்போ UVWவில் ஒரு இதை கழட்டிட்டு இப்போ இதை ஆன் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் நான் இதை வந்து ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிவிட்டு திருப்பி ஸ்டார்ட் கொடுத்துட்டேன். இப்போ எப்படி அவுட்புட்ஸ் வருது அப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். ஒரு இதில் அவுட்புட்ஸ் வராது. இங்கே பாருங்கள், ஒரு லைனில் அவுட்புட்ஸ் வராத மாதிரி காட்டும். இங்கே பாருங்கள், ஒரு இதில் வரவே இல்லை பாருங்கள் லைட்டு. இப்போ அவுட்புட்ஸ் தப்பாக வருதுன்னு கரெக்டாக காட்டுது. இங்கே பாருங்கள், U ப்ளஸ்ஸு V மைனஸ் ரெண்டுத்துலேயும் வருது, மற்ற எதுலேயுமே வரல பாருங்கள். ஏன்னா ஒரு லைனை நம்ம எடுத்து விட்டோம்ல, அதனால வந்து க்ளோஸ் ஆகலை. இப்போ ஒரு அவுட்புட் வரலன்னு அர்த்தம். இதை வச்சு நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இந்த இதை யூஸ் பண்ணோம்னா ஈஸியாக தெரிஞ்சுட்டு அது ஐசி ப்ராப்ளம்னு சொல்லிட்டு ஐசிலேருந்து அவுட்புட்ஸ் வரலன்னா கனெக்ட் பண்ணியும் நீங்கள் வரல அப்படின்னா அவுட் ஆன் ஆயிடுச்சா, அவுட்புட் வருது பார்த்தீங்களா. அவுட்புட் வந்துட்டு கட் ஆகிடுச்சு, ஆனால் 6 LED எரியுது பார்த்தீங்களா. இப்போ அவுட்புட் எல்லாமே வருதுன்னு அர்த்தம். இதே நம்ம UVW டெஸ்டரில் போட்டிங்கன்னா அப்படி செக் பண்ண முடியாது, வந்துட்டு அப்போ ஆஃப் ஆகிடும் உடனே. இதில் வந்து மெமரி ஆகிட்டு இப்போ வந்து அதில் ஃபுல்லாகவே தெரியும் எல்லாமே. நம்ம இதை செக் பண்ணிக்கலாம். இப்போ அவுட்புட்ஸ் கரெக்டாக வருது. கம்ப்ரஸர் கனெக்ட் பண்ணலாம், இருந்தாலும் அவுட்புட் செக் பண்ணுறோம் நம்ம. இதை வச்சு ஈஸியாக செக் பண்ணிக்கலாம் போர்டு நல்லா இருக்கா இல்லையான்னு. அதுக்காக உள்ளது தான் இது. இது வந்து சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் போர்டு, சாம்சங் போர்டு, சிங்கிள் டோர் சாம்சங் போர்டு. இப்போ கம்ப்ரஸர் ஓடிக்கிட்டு இருக்கு, பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சரி, உள்ளே இருக்கிறதுனால தெரியல டிஸ்சார்ஜ் லைனு இந்த இருக்கு பாரு. ஒரு 5 நிமிஷம் ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்பீடு எடுக்கும். அது ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம UVW போட்டு எப்படி கம்ப்ரஸர் இல்லாமல் எப்படி செக் பண்ணுறது, நல்லா இருக்கா போர்டு நல்லா இருக்கா நல்லா எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ரஸர் லைனை டிஸ்கனெக்ட் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள், ஆஃப் ஆகிடுச்சு, பிளிங்க் ஆகுது. இப்போ வந்து UVW வந்து கனெக்ட் பண்ணியாச்சு நம்ம டெஸ்டரை. இங்கே பாருங்கள், டெஸ்டரை கனெக்ட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், UVW 3 ஒயர்லையும் 3 ஷார்ட் ஆகக்கூடாது, அது மட்டும் பார்த்துங்க. இது லைன் நியூட்ரலில் கொடுத்துருக்கோம். சிங்கிள் டோருங்கிறதுனால இதுக்கு ஃபீட்பேக் கிடையாது. இப்போ இதை ஆன் பண்ணிட்டேன். நமக்கு டெஸ்டர் ரெடியாக இருக்குது. இப்போ
இப்போ வந்து நான் பவர் ஆன் பண்ணுறேன் பாருங்கள். போர்டு ஆன் பண்ணிட்டேன். இந்த எல்இடி எரிஞ்சு ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஆகும் ஆன் ஆகிறதுக்கு. அது வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அவுட்புட்ஸ் வருதானே இதில் காட்டிடும். இப்போ ஆன் பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவுட்புட்ஸ் வந்து ஆன் ஆகும். ஆனால் இது கம்ப்ரஸர் கனெக்ட் பண்ணாதனால எல்இடி வந்து பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும், எரர் வரும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட்ஸ் காட்டிக்கிட்டே இருக்கும். இது அவுட்புட் வருதா இல்லையான்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள். கம்ப்ரஸர் ப்ராப்ளமா இல்லை போர்டு ப்ராப்ளமா அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது ஃப்ரிட்ஜு செக் பண்ணுறதுக்கு செக் பண்ணிக்கலாம். போர்டு நல்லா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கான்சன்ட்ரேட் கம்ப்ரஸரில் மட்டும் பண்ணி அது சோக் ஆயிருக்கா என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்காக தான் இது மாதிரி. இது நார்மல் UVW டெஸ்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு அக்யூரசி கம்மியாக இருக்கும். இதுக்குள்ள வந்து அக்யூரசி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், கரெக்டாக இருக்கும். பாருங்கள் அவுட்புட்ஸ் வந்துருச்சு. பாருங்கள் கம்ப்ரஸர் போடலன்னு 3 டைம் பிளிங்க் ஆகுது பாருங்கள். 1 2 3 3 டைம் பிளிங்க் ஆகுது கம்ப்ரஸர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அவுட்புட்ஸ் நமக்கு காட்டுது பாருங்கள். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் அவுட்புட்ஸ் வந்துட்டு போச்சு. இப்போ பாருங்கள் 6 அவுட்புட்ஸும் காட்டுது பாருங்கள். 6 அவுட்புட்ஸும் காட்டுது, கரெக்டாக இருக்குது. போர்டு நல்லா இருக்குது. ஏன்னா போர்டு ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒர்க்கிங்கில் தான் காட்டினேன். போர்டு நல்லா இருக்குது. நீங்கள் இந்த இது கண்ட்ரோல் ஆஃப் பண்ணுற வரைக்கும் இது இதாகிட்டே இருக்கும். திருப்பி நீங்கள் ரீசெட் கொஞ்சம் நேரத்தில் ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா தானாகவே ரீசெட் ஆகிடும். இல்லைனா கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீசெட் ஆகிடும்.